ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைடர்மேன் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி பற்றி கன்ஃபார்ம்டான அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் சோனி இருக்காங்கல்ல, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஸ்பைடர்மேன் 4 கண்டிப்பாக ஒரு மல்டிவர்ஸ் படமாக தான் இருக்கணும்னு மார்வலுக்கு கண்டிஷன் போட. ஆனால் கெவின் ஃபீகேக்கு டாம் ஹாலண்டுக்கும் ஸ்பைடர்மேன் 4 மல்டிவர்ஸ் படமாக இல்லாமல் ஒரு நார்மல் மூவியாக எடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எண்டிங்கில் ஸ்பைடர்மேன் எல்லோரும் இழந்து ஒரு நார்மல் லைஃப், முக்கியமாக நார்மல் ஸ்பைடர்மேன் தான் மாட்டியிருப்பார். பட் இப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவில் ஸ்பைடர்மேன் 4 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவில் நடந்தால் அது ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்கில் பேட்டில் வேர்ல்டுங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பைடர்மேன் 4 பேட்டில் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி நடந்தால் அந்த மூவியில் டோபி மெக்வேர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட் ப்ளஸ் நம்ம மைல்ஸும் இருப்பார் நினைக்கிறேன். அண்ட் இந்த மூவியில் வெனாம் சிம்பியாட் டாம் ஹாலண்டுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லேயே எண்டிங்லேயே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வெனாம் 3 ட்ரைலரில் பார்த்திங்கன்னா சிம்பியாட் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம படம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்பைடர்மேன் 4 மல்டிவர்ஸாக படமாக இருந்தால் ஸ்பைடர்மேன் 5 சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் நடக்கும். ஸோ ஸ்பைடர்மேன் 5 நார்மல் ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்தாங்களே, அதை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் 5 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேன் 4 நார்மல் மூவியாக வரணுமா இல்லை மல்டிவர்ஸ் மூவியாக வரணுமா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். பை.